தேவூர் அப்படின்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்துல ஒரு பையன், கிருஷ்ணா. குடிசை வீடு, சாதாரண குடும்பம். அப்பா தண்ணீர் லாரி ஓட்டுறவர், அம்மா வீட்டில் வேலை செய்கிறவர். கிருஷ்ணா சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி வாழ்க்கை வேண்டாம், நான் பெரிய ஆளாகணும்னு நினைப்பவன். ஆனா அவனுக்கு வாழ்க்கை ஒரு சந்தர்ப்பமும் தரல. கிராமத்துக்கு ஒரு சாமியார் வரார். ஒரு நாள் கிராமத்துக்கு ஒரு வயதான யோகி மாதிரி சாமியார் வரார். அவர் பெயர் மேதுசுவாமி. மக்கள் எல்லாரும் அவரை பார்க்க கூட்டம். எல்லாரும் தங்கள் பிரச்சனையை சொல்றாங்க. மேதுசுவாமி சொல்றார், நீங்க நினைக்கும் வாழ்க்கை உங்க கற்பனையில தான் முதல்ல உருவாகும். இந்த ஒரு லைன் கிருஷ்ணாவுக்கு அதிர்ச்சி. கிருஷ்ணா கேட்டான், அப்போ நம்ம வாழ்க்கை நல்லாதான்னு நினைச்சா நல்லாதான் ஆகிடுமா? சுவாமி சிரிச்சு சொல்றார், நீ மட்டும் நினைச்சா போதாது, நீ எல்லாருக்கும் ஒரு நல்ல கனவு காட்டணும். இந்த ஒரு வாக்கியம் கிருஷ்ணாவின் வாழ்க்கையே மாற்றுது. கிருஷ்ணா ஒரு விஷயம் புரிஞ்சான். அவன் யோசிக்க ஆரம்பிச்சான். மனுஷன் எப்போதும் நிஜத்தை விரும்ப மாட்டான். நிஜம் கஷ்டம், ஆனா கனவு இனிப்பு. அவன் கண்டுபிடிச்சான், மக்கள் தண்ணீர் இல்லாத கிராமத்துல இருந்தாலும் நாளை தண்ணீர் வரும்னு யாராவது சொன்னா நம்புவாங்க. மக்கள் ஏழையா இருந்தாலும் நீங்க எல்லாம் பிசினஸ்மேன் ஆக முடியும்னா நம்புவாங்க. மக்கள் சோகத்துல இருந்தாலும் உங்க வாழ்க்கை மாறப்போகுதுன்னா நிம்மதி அடைவாங்க. கிருஷ்ணா புரிஞ்சான், மக்கள் நிஜத்தை கேட்க மாட்டாங்க, அவங்க கேட்கறது கனவு. கிருஷ்ணா கனவு காட்ட ஆரம்பிக்கிறான். கிருஷ்ணா கிராமத்துல பேச ஆரம்பிச்சான். நமக்கு தண்ணீர் வரப்போகுது, நமக்கு வேலைகள் வரப்போகுது, இங்க புதிய ஸ்கூல் கட்டுவாங்க, நம்ம ஊர் மாதிரி ஊரு வேற இல்ல. முதல்ல எல்லாரும் சிரிச்சாங்க. ஆனா அவன் பேசுற கான்ஃபிடன்ஸ், போல்ட்னஸ் மெல்ல மெல்ல அவர்களோட மனசுல புக ஆரம்பிச்சுது. முதல் மிரக்கல், கால்வாய் சுத்தம். கிராமத்துல 10 வருடமா தண்ணீர் வராத ஒரு கால்வாய் இருந்தது. கிருஷ்ணா சொன்னா, இத சுத்தம் பண்ணுங்க, இந்த வருடம் மழை நிச்சயம் வரும். யாரும் நம்பல. ஆனா அவன் சொல்ற ஸ்டைலா மக்கள் ஊக்கமாவாங்க. முழு கிராமமும் சேர்ந்து கால்வாய் சுத்தம் பண்ணுனாங்க. 1 மாதத்துக்கு பிறகு மழை பெய்தது. கால்வாய் நின்று தண்ணீர் ஓடியது. கிராமம் கிருஷ்ணாவை நம்ம காப்பாளர்னு பார்க்க ஆரம்பிச்சது. கிருஷ்ணா ஒரு லீடர் ஆகிறான். அந்த ஒரு செயலால் கிருஷ்ணா கிராமத்தின் மனசுல வந்துட்டான். அவன் அடுத்த கனவு சொன்னான், நம்ம ஊர்ல பெரிய விவசாயம் செய்யலாம், புதிய பள்ளி கட்டலாம், சிறிய மருத்துவ கூடம் போடலாம், எல்லாருக்கும் வேலை வரும். மக்கள் கேட்டுட்டே இருந்தாங்க. ஏன்னா கிருஷ்ணா அவர்களோட உள்ளுக்குள் இருக்கும் ஆசையை பேசுறான். கிருஷ்ணாவின் முக்கிய வெற்றி மார்க்கெட். கிருஷ்ணா ஊர்ல ஒரு சந்தை கட்ட சொன்னான். நமக்கு நாம உண்டாததுன்னு வாழ முடியும். மக்கள் நம்பினாங்க. சந்தை கட்டப்பட்டு 2 மாதத்துல 3 ஊரிலிருந்த மக்கள் வந்து அங்க பொருள் வாங்க ஆரம்பிச்சாங்க. தேவூர் கிராமம் புது உயிர் பெற்று சர்வசாதாரண கிராமத்திலிருந்து பெரிய கிராமமா மாற ஆரம்பிச்சது. கிருஷ்ணாவுக்கு எதிரிகள் கிடைக்க ஆரம்பிச்சது. பழைய தலைவர்கள் கிருஷ்ணாவை பொறுக்கல. அவங்க சொன்னாங்க, அவன் பொய்யா பேசுறான், அவன் கணக்கு தெரியாதவன், அவன் மயக்கிறான். ஆனா மக்கள் கிருஷ்ணா பக்கம். ஏன்னா மக்கள் நிஜத்தை விட கனவையே காதல் பண்றாங்க. உண்மை வெற்றி தேர்தல். 2 வருடம் கழிச்சு தேர்தல் வந்தது. பழையவர்களும் நின்றாங்க, கிருஷ்ணாவும் நின்றான். பழையவர்கள் சொன்னாங்க, நாங்க சாலை கட்டினோம், நாங்க நிஜமா வேலை பண்ணோம். கிருஷ்ணா சொன்னா, நிஜம் நல்லது, ஆனா உங்களோட நிஜத்தால் இந்த கிராமம் முன்னேறல. இந்த ஊருக்கு கனவு வேணும், நான் அந்த கனவை கொடுக்கிறவன். மக்கள் கேட்டு மயங்கினாங்க. தேர்தலில் கிருஷ்ணா 90% வாக்கு வாங்கி தலைவரானான். கிருஷ்ணாவின் ஃபைனல் மெசேஜ். ஒரு பையன் கேட்டான், அண்ணா, எப்படி எல்லாரும் உங்களை நம்புறாங்க? கிருஷ்ணா சொன்னா, நிஜத்தை சொன்னா சோர்வு வரும், கனவு சொன்னா நம்பிக்கை வரும். நம்பிக்கை வந்தா வாழ்க்கை மாறிடும். வாழ்க்கை மாறும்போது நானும் ஜெயிப்பேன். மக்கள் கனவுகளோட விளையாடு. மனுஷன் நிஜத்துக்கு ஓடமாட்டான், கனவுக்குத்தான் ஓடுவான். அவர்களின் கனவுகளை தோண்டினா அவர்கள் வாழ்க்கையையே மாற்ற முடியும். நீங்க இந்த விஸ்டமை விரும்பினா உங்க எபிக் தமிழ் யோகி ஃபேமிலியில சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் ஐகானை அழுத்துங்க. புதிய வீடியோஸ்
முதல் நெறிமுறைகள், உளவியல் பாடங்கள், சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் சீராக பெற. வணக்கம், இது உங்கள் எபிக் தமிழ் யோகி.